ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சியில் ரிலீஸ் ஆகிருக்கிற இன்னொரு ஜாப் வேக்கன்சி எம்டிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட ஏஜ் லிமிட் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பேசிஸில் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சிஜிஎல் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்எஸ்சி அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா மினிஸ்ட்ரிஸ், நிறையா டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஜாப் வேக்கன்சியை ஃபுல்லாமே எடுத்து ஒரு செலெக்ஷன் போர்டு மூலிமா எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு அந்த மினிஸ்ட்ரி, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்துட்டு ஜாப் வந்து ரெக்ரூட் பண்ணி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நம்ம எம்டிஎஸ் பற்றியும் சிஜிஎல் பற்றியும் வந்து வீடியோ வந்து கொடுக்குறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு எம்டிஎஸ்க்காக மட்டுமே வந்துட்டு டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்கோம். சிஜிஎல் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இந்த எம்டிஎஸ் வேக்கன்சி வந்து என்னென்ன அப்படின்னா, சிபிஐசி அப்படின்னு சொல்கிற சென்ட்ரல் பியூரோ ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்டு சிபிஎன் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹெட் ஹபில்தார் அண்டு எம்டிஎஸில் நான் டெக்னிக்கல் கேட்டகரிக்கு வந்து ஜாப் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் குரூப் சி வேக்கன்சியும் வந்து அடக்கும். இந்த மாதிரி வேக்கன்சி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளில் நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாவே ரொம்ப டஃப்பாக இருக்கும், பாஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணத்தை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் தான் வந்து இது. அட்டன் பண்ணாதவங்க, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு டைம் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். 10th சிலபஸ் தான், அதனால் ஈஸியாக வந்து நீங்கள் ஜாப் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்சியில் நம்ம ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேருந்தும் எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து அப்ளை பண்ணுறாங்க. நம்ம ஸ்டேட்டில் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளும் வந்துட்டு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஜாப் வேக்கன்சி எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அட்லீஸ்ட் நம்மளில் ஒரு 10 பேராவது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது வந்துட்டு நல்லது தான். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஸ்டேட் லெவலில் வந்துட்டு இந்த குரூப் எக்ஸாமாக படித்து நம்ம அதிகமாக காம்படிஷன் அதிகமாகிட்டு அதனால் வேலை கிடைக்காம நிறையா பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த எஸ்எஸ்சியில் இப்போ என்ன கேட்டகரி வருது அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024, அதாவது இந்த வருஷத்துக்கான எம்டிஎஸ் கேட்டகரியில் ஜாப் வேக்கன்சி வந்து எடுக்கிறாங்க. இந்த எம்டிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. இதில் என்னென்ன வேக்கன்சியெல்லாம் இருக்குது அப்படின்னா, சிபிஐசி சைட்டில் ஹெட் ஹவில்தார், அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ஸ், அப்புறம் வந்து குரூப் சி கேட்டகரிக்கான சில ஜாப் வந்து இதில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதோட டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 8326. இதுக்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னா, 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்து 25-27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். இதோட எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஹபில்தாருக்கு மட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். இது வந்து ஜாப் லொக்கேஷன் இந்தியா முழுக்க. இதோட அஃபிஷியல் சைட் வந்து ssc.gov.in. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட டென்டேட்டிவாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்க்கலாம். எம்டிஎஸ் அப்படிங்கிறது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் டெக்னிக்கலில். இதில் வந்து 4887 வேக்கன்சி வந்து இருக்குது. ஹபில்தார் இன் சிபிஐசி சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்டு சிபிஎன் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு 3439 வேக்கன்சி வந்து இருக்குது. இந்த வேக்கன்சி எல்லாமே வந்துட்டு டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட அனெக்சர் வந்துட்டு நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒவ்வொரு ரீஜியன் வைஸ் வந்துட்டு இவங்க டீட்டெயில்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் 1/8/2024 அப்போ வந்துட்டு எம்டிஎஸ் வேக்கன்சிக்கு மட்டும் வந்து 18லிருந்து 25 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அதாவது 1/8/2024 அப்போ உங்களுக்கு 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். 25 வயசு வந்து முடிஞ்சிருக்கணும். 26 வயசு இருந்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. இதோட டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்காங்க.
எம்டிஎஸ்க்கு வந்துட்டு 2/8/99க்கு முன் பிறக்காதவர்கள், அதுக்கப்புறம் 1/8/2006க்குள் பிறந்தவர்கள் மட்டும் வந்து இந்த எம்டிஎஸ் வேக்கன்சிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஹபில்தாருக்கு வந்துட்டு 18 வயசுலேருந்து 27 வயசு வந்துட்டு இருக்கணும். 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 27 வயசை வந்து எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. அதாவது 2/8/1997 இருந்து 1/8/2006க்குள்ளே பிறந்தவங்க எல்லாமே வந்துட்டு இந்த ஹபில்தார் வேக்கன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது போக இதில் சில குரூப் சி வேக்கன்சிஸும் வந்து இருக்குது. அதுக்கும் வந்துட்டு இதே ஏஜ் லிமிட் தான் வந்து இருக்குது. இந்த ஏஜ் லிமிட் இவ்வளோ தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு சில ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 5 இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் வந்து இருக்குது. பிடபிள்யூபிடியில் வந்துட்டு அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு வந்து 10 வருஷம் இருக்குது. பிடபிள்யூபிடியில் ஓபிசி கேட்டகரிஸ்க்கு வந்து 13 இருக்குது. பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 15 வருஷம் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்துட்டு 3 வருஷம். அதுக்கப்புறம் டிஃபென்ஸில் இருக்கிற டிசேபிள்டு கேண்டிடேட்ஸுக்கு வந்து 3 வருஷம். டிஃபென்ஸில் இருக்கிற எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 8 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. இந்த எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே வந்து போதும். அதிகபட்சம் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். 1/8/2024 அப்போ வந்துட்டு நீங்கள் மெட்ரிகுலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லோரும் வந்து அப்ளை பண்ணலாம். 10th தான் வந்து இதோட மெயின் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் வந்து ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் 10th முடிச்சிருந்தால் இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காமனாகவே எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்துட்டு 100 ருபீஸ் வந்து பே பண்ணணும் மேல் கேண்டிடேட்ஸு. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூபிடி, இஎஸ்எம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஃபீஸ் வந்து ஃப்ரீ. இந்த ஃபீஸ் பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் யூபிஐ, நெட் பேங்கிங், கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சலான் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து பே பண்ணலாம். இந்த சலானில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1/8/2024க்குள்ளே வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டு பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் வந்து 31/7/2024 முடியுது. நீங்கள் பேமெண்ட் வந்து 1/8/2024க்குள்ளே பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 2 பேட்டர்ன் தான். ஒன்று வந்துட்டு கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஹபில்தாருக்கு மட்டும் வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். இதில் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக தான் வந்து வரும். இதில் வந்துட்டு 2 செக்ஷன் வந்து வரும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து 45 மினிட்ஸ் வந்து டைம் ஃப்ரேம் இருக்கும். இந்த 45 மினிட்ஸ் முடிஞ்சது ஆட்டோமேட்டிக்லி அந்த செஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும். செஷன் 1ல் வந்துட்டு நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிக்கு வந்து 20 கொஸ்டின் வரும் 60 மார்க்குக்கு. அடுத்து ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங்கில் வந்துட்டு 20 கொஸ்டின் வரும் 60 மார்க்குக்கு. அடுத்து செஷன் 2ல் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ் வரும் 25 கொஸ்டின் 75 மார்க்குக்கு. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 25 கொஸ்டின் 75 மார்க்குக்கு வரும். ஒரு செஷனுக்கும் வந்துட்டு 45 மினிட்ஸ் தான் டைம் ஃப்ரேம். அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எக்ஸாமும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இன்கேஸ் அதுக்குள்ளே நீங்கள் முடிக்கல அப்படின்னா அந்த செஷன் வந்து அதோடு வந்து முடிஞ்சிடும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னா காமனாக வந்துட்டு இங்கிலீஷ், ஹிந்தி தான் வந்துட்டு சிஜிஎல் லெவல்ல எல்லாம் வந்து இருக்கும். இந்த எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் 13 ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த 13 லாங்குவேஜில் தமிழும் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நான் சொன்னேன் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான ரீசன் வந்து நம்ம எக்ஸாமை வந்து தமிழ்லேயும் வந்து எழுதலாம். ஈஸியாக இருக்கக்கூடிய எக்ஸாம் தமிழ்லேயும் வந்து இருக்குது. நீங்கள் குரூப் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே தான் இதுலேயும் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் ஜாப் அடிக்கிறதுக்கான வேக்கன்சி அண்ட் சான்சஸ் வந்து இருக்குது. வேக்கன்சியும் வந்து அதிகம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹபில்தார் போஸ்டிங்க்கு மட்டும் பிஇடி அண்ட் பிஎஸ்டி இருக்குது. பிஇடினா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, பிஎஸ்டினா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. இதில் பிஇடியை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் வந்து வாக்கிங் மட்டும்தான். மேல் கேண்டிடேட் வந்து 1600 மீட்டர் 15 நிமிஷத்தில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஹைட், செஸ்ட் ரேஞ்சு, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஹைட்டு, வெயிட் ரேஞ்சு இது மட்டும்தான் வந்து பிஎஸ்டியில் இருக்கும். மேல் கேண்டிடேட்ஸுக்கான ஹைட் வந்துட்டு 157.5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் வந்து எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து ரிலாக்ஸேஷன். செஸ்ட்டு வந்துட்டு 81 சென்டிமீட்டர் நார்மல்லையும் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷன்லையும் வந்து இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 152 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். 2.5 சென்டிமீட்டர்ஸ் வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன். வெயிட்ஸ் வந்து 48 kgs இருக்கணும். 2 kgs வந்து ரிலாக்ஸேஷன். ஸோ இதோட எக்ஸாம் டேட், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம் வந்து 27/6/2024 ஸ்டார்ட் ஆகி 31/7/2024 வந்து முடியுது. இந்த மந்த் எண்டு ஜூலை லாஸ்ட்டில் வந்து முடியுது. 31/7/2024 வந்து முடியுது. பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு 1/8/2024 நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வருது. கரெக்ஷன் விண்டோ, அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது எரர் அப்படின்னா 16/8/2024 17/8/2024 வந்து வருது. இதோட கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் டோல் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் அண்டு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாமின் பற்றின ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சிஜிஎல் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ, அதுக்கான டீட்டெயில் வீடியோவும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.